ப்ரோ நம்ம திருக்கோயிலில் நல்ல ஃபுட்டுனா எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் ப்ரோ? நம்ம பஸ் ஸ்டாண்டில் பிக்னிக் ஹோட்டலில் வந்து எண்ணெய் பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் அதுக்குன்னே வந்து சாப்பிட்டு போவேன். ஏன்னா வேற எங்கேயும் போடலை. எண்ணெய் பரோட்டானா பிக்னிக் ஹோட்டல். என்ன ஊர் நீங்கள்? நான் ஒட்டம்பட்டு ப்ரோ. அங்கேருந்து இங்கே வரீங்க? நம்ம எண்ணெய் பரோட்டா சாப்பிட்றதுனே வரும் ப்ரோ. சூப்பராக இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. வேற நம்ம திருக்கோயிலில் நல்ல ஃபுட்டுன்னு பார்த்தா எந்த ஹோட்டலில் கிடைக்குது? ஐயா சைவன்னு பார்த்தா 2 ஆரியப்பன் ஹோட்டல் நல்லா இருக்கு ஐயா. நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கும். 2 குவாலிட்டியாக தரமாக கொடுக்குறாங்க. நான்வெஜ்னு பார்த்தா நான்வெஜ் பார்த்தா எஸ்ஆர் ஹோட்டல் நல்லா இருக்கு ஐயா. அதுக்கப்புறம் பார்த்தா வேல்ஸ் கிச்சன் நல்லா பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது, சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்குது. சரிங்க. இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு நம்ம திருக்கோயிலில் நல்ல ஃபுட்டுன்னு பார்த்தா எங்கே நல்லா இருக்கும்? திருக்கோயில் உள்ள ஏரியா மூலையில் மீன் சோறு. ஓகே. வெஜ்ஜில்? வெஜ்ஜில் அர்ச்சனா, பெரிய அர்ச்சனா. பெரிய அர்ச்சனா. ஓகே. தயிர் ஹோட்டல் நல்லாயிருக்கும். ஓகே. ஆரியப்பன் ஹோட்டல் நல்லாயிருக்கும் சார். ஓகே. நான்வெஜ்னா? நான்வெஜ்னா மச்சி கடை பிரியாணி நல்லாயிருக்கும். ஓகே. செந்தில் கடை பிரியாணி அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே. நம்ம ஸ்டார்ட் எண்ணெய் பரோட்டா பஸ் ஸ்டாண்டில் அங்கே நல்லாயிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் எஸ்ஆர் அஞ்சப்பரில் பிரியாணி நல்லாயிருக்கும். ஓகே. வெஜ்ஜுனா? வெஜ்ஜுனா ஆரியபவன் தான். ஓகே. ஏரிக்கரமில்ல விநாயகர் இருக்கார்ல, ரெட்டை விநாயகர், அவருக்கு பக்கத்தில் இந்தாண்ட கடை சிம்பிளாக இருக்கும். உட்கார கூட இடம் இருக்காது, ஆனால் அந்த கடையில் அவ்வளோ கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. அந்த டிஃபன்னா அங்கே சூப்பராக இருக்கும். அங்கே டிஃபன் பரோட்டா எல்லாமே ஏரிக்கர மூலையில். அங்கே தான் ஒரு வீட்டு முறையில் சாப்பிட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் பேர்